கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 8:19, மேத்யூ 8:19. அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதாவது இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து சந்திப்பது யாரு? வேதபாரகன், ஸ்கிரைப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த வேதபாரகர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசேயர்கள்லேயே இவங்க ஒரு பிரிவு. அதாவது இவங்க வந்து அந்த நாட்களில் உள்ள வழக்கறிஞர்கள் மாதிரி. சரியா? இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிச்சு கொள்ள முடியும், இல்லை இதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டப்பிரகாரமாக சொல்லுவது போல வேத வசனத்தின் அடிப்படையில் ஆலோசனை சொல்லி கொடுக்கக்கூடியவங்க. அதனால தான் இங்கே வந்து வேதபாரகர் என்பதை நம்ம இனி வருகிற நாட்களில் நம்ம நிறையா பார்ப்போம். இவங்க வந்து என்ன, இவங்க வந்து வாதாடுவதில் இல்லை வழக்காடுவதில் இவங்க தனித்தன்மை பெற்றவர்கள். எது? வேத வசனத்தில். சரியா? அதில் ஒருத்தன் வந்து என்ன சொல்லி கூப்பிட்றான்? போதகரே. சரியா? இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் இதே அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்தார். அவர் நூற்றுக்கு அதிபதி வந்து ஆண்டவர் என்னன்னு கூப்பிட்டாரு? 8வது வசனம் பாருங்கள். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே. எப்படி? ஆண்டவரே. ஆனால் இவர் என்ன கூப்பிட்றாரு? நல்லா போதிக்கிறவரே. அப்போ முதலாவது இவருடைய நோக்கம் என்னன்னு தெரியுதா? நீங்கள் என்னுடைய ஆண்டவர் இல்லை, நீங்கள் நல்லா எனக்கு போதனை பண்ணுறவர். அதனால் நான் உங்களுடைய போதனையை கேட்க விரும்புகிறேன். உங்களை பின்பற்றி வருவது எனக்கு என்ன, நான் இன்னும் எப்படி நல்லா போதிக்கலாம், எப்படி உங்களை மாதிரி நான் போதிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க இதை வந்து கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து கூப்பிடும்போது என்ன கேட்குறாரு? போதகரே என்று சொல்லக்கூடிய காரியம். ஏன்னா மற்றபடி அவங்க எல்லாம் ஆண்டவர் வந்து இந்த மலை பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவர்கள் எல்லோரும் என்ன வந்து சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 28, 29 பாருங்கள். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் பாரகரை போல் போதியாமல், எப்படி? பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அதனால இப்போ இவருக்கு என்னாச்சு? ஐயா, நான் போதிக்கிறேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக போதிக்கிறீங்க. அதனால உங்களுடைய போதனைக்காக நான் உங்கள் பின்னாடி, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பின்னாடி நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ இவர் வந்து என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தேவன், நீங்கள் என்னுடைய ஆண்டவர், நான் உங்களுடைய அடிமை என்று சொல்லும் விதமாக ஏற்றுக்கொள்ளலை. நீங்கள் நல்லா போதிக்கிறீங்க, அதனால உங்கள் போதகத்தை கேட்டு உங்கள் போதகத்துக்கு பின்னாடி நான் வந்து மற்றவங்க முன்னாடி நான் நல்லா மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணும்படியாக போதிக்க விரும்புகிறேன், அதனால் உங்களை பின்பற்ற விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு நல்ல போதகர் உண்டா? நிச்சயமாக கிடையாது. அவர் தான் இருக்கிறதுலே மிக சிறந்த ஒரு போதகர். அவரை மாதிரி ஒரு நல்ல டீச்சர் யாருமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கும் இவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறமும் தேவ ஞானத்தை குறித்து நம்ம வியந்து போகும் அளவுக்கு தான் அவருடைய பதில்கள் இருந்தது, அவருடைய போதனைகள் இருந்தது. இன்றைக்கும் இந்த மலை பிரசங்கம் என்று சொல்லக்கூடிய மத்தேயு 5:4, 5, 6, 7 உள்ள இந்த மலை பிரசங்கம், அந்த 3 அதிகாரங்களில் உள்ள மலை பிரசங்கம் மாதிரி வேற பிரசங்கம் எங்கேயுமே கிடையாது. எந்த உலகத்திலையும் எதுவுமே கிடையாது. ஏன்னா அது அவ்வளவும் தேவ ஞானம். அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதற்காக பின்பற்றி வர வேண்டும்? அவர் தேவன், அவர் என்னுடைய இரட்சகர், நான் அவருக்கு அடிமை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் அவரை பின்பற்றி வர முடியுமே ஒழிய, மற்றபடி நீங்கள் வந்து அவர் நல்ல போதகர், அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி, அவர் நல்ல ஒரு அற்புதம் செய்யக்கூடியவர், அவர் நல்ல ஒரு அதிசயம் செய்யக்கூடியவர், இப்படி எல்லாமே உண்மைதான். அவர் தேவன்கிட்டருந்து வந்தவர், அதுவும் உண்மைதான். ஆனால் அவர் உங்களுடைய ஆண்டவரா? அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர்றேன்னு சொல்கிறவன் என்னன்னா, அது கிறிஸ்துவனுடைய கட்டளையின்படி இருக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இல்லை. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா. எப்படி?
உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீ என்ன பின்பற்றி வா, அப்பொழுது நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வ. ஆனால் நீங்கள் என்ன செய்ய முடியாது? நீங்கள் ஒரு நல்ல போதகர், நீங்கள் ஒரு நல்ல தீர்க்கதரிசி, நீங்கள் ஒரு நல்ல அற்புதம் செய்கிறவர், நீங்கள் நல்ல அதிசயம் செய்கிறவர், அதனால் உங்களை சேர்த்துக்கிறேன் இல்லை. அதனால் இப்போ வேதபாரகனுடைய நோக்கம் என்ன? தவறான நோக்கம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையா என்னுடைய தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறீர்களா, இல்லை வேற ஏதாவது காரணமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர், அவர்தான் தேவனுடைய குமாரன், அவரே என்னுடைய ஆண்டவர் என்று தங்களை அர்ப்பணித்த வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.